glaciers. Glacierனா பனிப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. A glacier is a large mass of ice that moves slowly over the land from its place of accumulation. ஸோ அக்குமுலேஷன்னா அந்த எல்லாம் கேதர் ஆகிருக்குது பனிப்பாறைகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் அந்த பனிப்பாறைகள்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது தான் கிளாசியர் சொல்லுவோம். It is also known as river of ice. The place of accumulation is called a snow field. The height above which there is a permanent snow cover in the high altitude or latitude is called snow line. ஸோ ஸ்னோ லைன் அப்படின்னா ஹை ஆல்டிடியூட், நம்மளுடைய உயர் அச்சங்கள் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய ஹீமிஸ்பியர்லாம் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும், கிளாசியர்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஹையர் த ஆல்டிடியூட் லோயர் த ஸ்னோ லைன் ஃப்ரம் த சீ லெவல். ஸோ அந்த ஹையர் ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய ஸ்னோஃபால் அதோடைய எட்ஜ் வந்து இந்த ஸ்னோ லைன் எங்கே இருக்குன்னா சீ லெவலோட ஈவனாக இருக்கும். ஸோ அந்த ஸ்னோ வந்து மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மெல்ட் ஆகிற வாட்டர் வந்து எதோட மிங்கிள் ஆகும்னா சீயோட மிங்கிள் ஆகும். The gradual transformation of snow into granular ice is called firn or nave, and finally it became solid glacial ice. அதாவது கிராடுவல் சிறு சிறு துகள்களாக பிரிகிறது. ஓகே, ஸோ இந்த ஐஸ் வந்து சின்ன சின்ன துகளாக பிரிந்து லாஸ்ட் வந்து ரொம்ப இறுகி போயிருக்கும் இல்லையா, அதாவது சாலிட் கிளாசியல் ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கிளாசியல் ஐஸ் வந்து ரொம்ப இறுகி போயிருக்கிறது. Next one, erosional landforms of glacier. Glaciers are powerful erosive agents. Some of the important erosional lands are cirque, Artis, Matterhorn, U-shaped valley, hanging valley, fjords, etc. Most of these glacial features are predominantly seen in the countries like Switzerland and Norway. So mostly in the glaciers அதிகம் எங்கே இருக்குன்னா ஸ்விட்சர்லாண்ட் அண்ட் நார்வே. ஸோ ஏன்னா ஹை ஆல்டிடியூட் region. ஓகே, ஸோ இந்த இமேஜ்லேயே நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் சர்க்யூஸ். ஓகே, சர்க்ஸ். The glacier erode the steep side walls of the mountain and forms a bowl-shaped armchair-like depression is termed a cirque. ஸோ the mountain, நம்மளுடைய இந்த கிளாசியர் மவுண்டெயின் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஸ்டீப் சைடு, அதோடைய சைடில் ஆழம் அதோடைய மவுண்டெயின் ஃபார்ம் வந்து பவுல் ஷேப்பில் வந்து டிப்ரெஷன் ஆகிறது. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி டீப் இன்னரில் வந்து டிப்ரெஷன் ஆகிறது தான் சர்க்கியூ. நெக்ஸ்ட் ஒன் ஆர்ச்சி. ஸோ ஆர்ச்சி அப்படின்னா arches are narrow ridges formed when two circular walls join together back to back. அதாவது இந்த டூ சர்க்கியூஸ் வந்து மிங்கிள் ஆகுது இல்லையா, ஸோ இந்த சேர் ஷேப்டு இந்த மாதிரி சேர் ஷேப் சர்க்கியூஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகும்போது இப்போ இது பார்த்தோன்னா this one of a circuit and this one of the circuit. ஸோ இது ரெண்டும் மிங்கிள் ஆகும்போது அந்த பிளேஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்ச்சி. இட்ஸ் லுக் லைக் எ நைஃப். இது வந்து எப்படி இருக்குது, நைஃப் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் அ ஆர்ச்சி. நெக்ஸ்ட் ஒன் பிரமிடியல் பீக். ஸோ இது ரெண்டும் மிங்கிள் ஆகும்போது ஓகே, ஸோ இது ரெண்டும் மிங்கிளாக இந்த சர்க்கியூவும் ஆர்டியும் மிங்கிள் ஆகிட்டு அது வந்து எப்படி இருக்குன்னா பிரமிட் பீக்ஸில் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த பிரமிட் பீக்ஸ் என்ன சொல்கிறோன்னா மெட்டர் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்ன் இருக்கு இல்லையா, இந்த பிரமிட் ஷேப் ஹார்ன் இருக்கு இல்லையா, ஸோ இது தான் ஹார்ன். நெக்ஸ்ட் ஒன் யூ ஷேப்டு வேலி. ஸோ யூ ஷேப்டு வேலினா when the glacier moves down along a river valley, the valley further gets eroded deep and wide from a U-shaped valley. ஸோ இந்த எரோடாகி அதாவது நம்மளுடைய கிளாசியர் ஃபுல்லாக எரோடாகி கீழே வருது இல்லையா, ஸோ கீழே வரும்போது அது வந்து எப்படி இருக்கும், டீப்பாக வந்து எரோட் ஆகும். தட் இஸ் த யூ ஷேப்ட் வேலி. நெக்ஸ்ட் ஒன் ஹேங்கிங் வேலி. ஸோ திஸ் இஸ் த ஹேங்கிங் வேலி. ஹேங்கிங் வேலிஸ் ஆர் எரோடட் பை ட்ரிபியூட்டரி கிளாசியர். ஸோ இதில் பார்த்தா ரெட் ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது ஒரு ட்ரிபியூட்டரி, இது ஒரு ட்ரிபியூட்டரி. ஸோ தீஸ் ஆர் இது எல்லாமே மிங்கிளாகி ஒரே இதில் போகிறது தான் ஹேங்கிங் வேலி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் Zood. Zood அப்படின்னா the glaciers valley that are partly submerged in the sea. ஸோ இந்த யூ-ஷேப்டு வேலி இருக்கு இல்லையா, ஸோ இந்த யூ-ஷேப்டு வேலியில் உள்ள இந்த ஹேங்கிங் வேல்ஸில் உள்ள இந்த கிளாசியர் ஃபுல்லாக இதில் போய் மிங்கிள் ஆகும், சீ லெவலில் மிங்கிள் ஆகும். ஸோ அந்த சீ லெவலில் மிங்கிள் ஆக தான் என்ன சொல்கிறோம், ஜோட் அப்படின்னு சொல்கிறோம்.
Okay, next one, deep ocean landforms of glacier. So deep ocean, so after getting eroded fragments of rocks and boulders along with dirt from glacier debris. So அந்த கிளாஸில் அரித்து வரப்படக்கூடிய அந்த குட்டி குட்டி கற்கள், அந்த எரோட ஃப்ராக்மெண்ட்ஸ், குட்டி குட்டி கற்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஃபார்ம் ஆகிறது தான் கிளாசியர். ஸோ அதில் கீழே வந்து நம்மளுடைய லேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிறது தான் கிளாசியல் டிப்ரைட்ஸ். ஓகே, ஸோ glacial debris gets deposited in the low-lying areas and form depositional features like moraines, drumlines, eskers, cames, and outwash plains. So these are the depositional features of landforms of glaciers. So the first one is the moraines. So the moraine எப்படி இருக்குன்னா, materials deposited by glacier is called a moraine. So moraine first one, what are the materials deposited by the glaciers. So the erosion ஆகிட்டு என்ன fragment வந்திருக்கு, என்ன மெட்டீரியல் வந்திருக்குன்றதா moraine. Okay, so based on the location they are classified into ground moraine, terminal moraine and lateral moraine. So அதோட எங்கே வந்து நம்மளுடைய லேண்டில் வந்து பேஸ் ஆகிருக்கு, ஸோ அந்த பேஸ் ஆஃப் லொக்கேஷனை பொறுத்து இது வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ட்ரம் லைன். ஸோ ட்ரம் லைன் மீன்ஸ் டெபாசிட் எப்படி இருக்குன்னா எக் ஷேப்பில் இருக்கும். ஓகே, ஸோ எக் ஷேப்பில் மாரி ரவுண்டாக இருக்கிறது தான் ட்ரம் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரம் லைன்ஸ் ஆர் டெபாசிட்டட் ஆஃப் கிளாசியல் மொரைன்ஸ் தட் ரிசம்பிள் கைண்ட் இன்வெர்டட் டீஸ்பூன் ஆஃப் ஹால்ஃப் கட் ஆஃப் எக். ஓகே, நம்ம கரண்டியோட அந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப்லேயே இல்லைன்னா ஹாஃப் கட் ஆஃப் எக்கை கட் பண்ண எப்படி இருக்கும், அந்த ஹாஃப் வந்து ரவுண்டாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். எஸ்கர், லாங் நேரோ ரிட்ஜஸ் கம்போஸ்ட் பை boulders, gravel and sand deposited by streams of melting water which run parallel to the glaciers are called eskers. So glaciers-லேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர், கிளாஸஸ் மெல்ட் ஆகி பனிப்பாறையில் உருகி வாட்டராக ரன் ஆகும்போது அது அதோடைய ஓரங்களில் அதோடைய கார்னர்ஸில் படியுது இல்லையா, அந்த படிகிற கிராவல் அண்ட் சாண்ட் டெபாசிட்ஸ் தான் எஸ்கர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட் ஒன், அவுட் வாஷ் பிளைன். அப்படின்னா an outwash plain consists of glacial sediments deposited by the melting of ice at the terminus of glacier. It appears as an extensive accumulation of sand, gravel, silt. ஸோ இந்த கிளாசியர் மெல்ட் ஆகி வந்து ரிவராக ஃப்ளோ ஆகுது இல்லையா, இந்த ஃப்ளோவோட கார்னரில் இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே ஃபுல்லாக சாண்ட், கிராவல் அண்ட் சில்ட்லாம் அக்குமுலேட் ஆகும். அதுதான் அவுட் வாஷ் பிளைன் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ. Wind, this is the other one agent of degradation. Okay, so wind நமக்கு என்னவே தெரியும், air blows. Okay, so when air blows horizontally at or near the earth surface is called wind. so நம்ம எர்த் சர்ஃபேஸ்க்கு ஹரிசாண்டலாக நியரில் வந்து ஒரே மாதிரி வீசக்கூடியதான் என்னது, ஏர் ப்ளோவரை தான் விண்டுன்னு சொல்கிறோம். இந்த எரோஷனல் transportational depositional action of wind is predominant in the arid region. ஸோ arid region வறண்ட பகுதி, அதாவது டெசர்ட் ரீஜன் இருக்குல்லையா, அங்கே தான் இந்த wind blowings வந்து அதிகமாக இருக்கும். this is called as a alien process. இந்த wind depression erosional இருக்குல்லையா, அதை என்ன சொல்கிறோம்னா alien process அப்படின்னு சொல்கிறோம். ஸோ erosional landforms of wind, the first one is the mushroom rock. ஸோ இது தான் நம்ம என்ன சொல்கிறோம், மஷ்ரூம் ராக்ஸ் சொல்கிறோம். ஸோ மஷ்ரூம் ராக்ஸில் இந்த ஒரு ராக் இருக்குது அப்படின்னா சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், இது வந்து ஹார்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக வந்து ஏர் ப்ளோ ஆகும்போது அது எப்படி ஆயிடும்னா ஏரோடாகி இந்த மாதிரி பில்லர் மாதிரி ஆயிரும். அதுக்கு மேலே உள்ள டாப் பகுதி வந்து ஹார்ட் ராக்காக இருக்கிறனால நமக்கு வந்து எப்படி இருக்குது, மஷ்ரூம் மாதிரி மஷ்ரூம் ஷேப்பில் காட்டுது. ஸோ திஸ் இஸ் தி கால்டு தி மஷ்ரூம் ஆர் பெடிஸ்டல் ராக்ஸ். பெடிஸ்டல்னா தூண் மாதிரி இருக்குல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஓகே அப்பா, ஸோ இந்த பிலோவில் உள்ளது ஃபுல்லாமே இது சாஃப்ட் ராக், இந்த அப்பரில் உள்ளது என்னது ஹார்ட் ராக். நெக்ஸ்ட் ஒன், இன்சல்பேக். ஸோ இன்சல்பேக் மீன்ஸ் தட் இஸ் அ இக்னீசியஸ் ராக். ஸோ இக்னீசியஸ் ராக் வந்து விண்ட் எவ்வளோ தான் ஏர் ப்ளோ பண்ணாலும் அது வந்து எப்படி ஆகுது, எரோட் ஆகாது. பட் இந்த சரௌண்டிங் பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சரௌண்டிங் பிளேஸ் வந்து எரோட் ஆகும்போது இது வந்து என்னது டிரான்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ இந்த இக்னீசியஸ் ராக் மட்டும் எரோட் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்சல்பர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. So Inselberg is a German term which means an island mountain. Certain hard rocks like igneous rock are more resistant to wind action. ஸோ வந்து igneous
ராக் வந்து என்ன ஒரு விண்ட் ஆக்ஷன் வந்தாலும் எப்பயுமே அசையாமல் அப்படியே இருக்கும். Such isolated residual hills rising abruptly from the surroundings or terms as inselberg. ஸோ அந்த ராக்ஸ் மட்டும் மூவ் ஆகாது, சரௌண்டிங்ஸ் மட்டும் என்ன செய்யும், மூவ் ஆகிட்டுன்னு ஒரு ஸ்மால் ஹில் மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி யார்டேங்க். ஸோ யார்டேங்க்னா இந்த மாதிரி ஸ்மால் ஹில்ஸாக மாறுறது, இர்ரெகுலர் ஷேப்பில் வரும். சரி, அதான் யார்டேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிக்கா. ஸோ யார்டேங்க்ஸ் in arid region, aridனா இந்த desert region, certain rocks have hard and soft layer. rocks எப்படி இருக்கும், ஹார்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். arranged vertically, when winds blow over these rocks, the soft layers get eroded, leaving the irregular shape. ஸோ இந்த ஹில்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் ராக் மட்டும் எப்படி எரோட் ஆயிரும். ஸோ அந்த ஹார்ட் ராக் மட்டும் ஃபார்ம் ஆகும். பட் இந்த இர்ரெகுலர் ஷேப் இஸ் கால்ட் அஸ் த யார்டேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டீபோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்ட். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி சாண்ட் டியூன். ஸோ சாண்ட் டியூனா ஸோ சாண்ட்லேயே குட்டி குட்டி ஹில்ஸாக மாறுறது. இன் டெசர்ட்ஸ் டியூரிங் sandstorm, wind carries loads of sand. When the speed of wind decreased, huge amount of sand gets deposited. அதாவது sandstorm, அதாவது புயல் காற்று வீசும் இல்லையா, அந்த புயல் காற்று வீசும்போது அந்த சாண்ட் எல்லாம் என்ன செய்யும், அந்த விண்டோட சேர்ந்து அந்த சாண்டை ஃபுல்லாக பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த விண்டோட ஸ்பீடு குறையும் போது அந்த சாண்ட்லாம் ஒரே இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதுதான் அந்த ஃபார்ம் ஆகிறத எப்படி இருக்குன்னா மவுண்டைன் ஹில்ஸ் மாதிரி ஆயிரும். அதுதான் சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ். ஸோ சாண்ட் டியூன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், பார்கான். ஸோ பார்கான் அப்படின்றது பார்ச் ஆர் ஐசோலேட்டட் crescent shaped sand dunes. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு வந்து நம்ம விண்டு ப்ளோ ஆகிட்டே இருந்துச்சுன்னா இங்கிட்டு மட்டும் எப்படின்னா ஒரு குழி மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்படி குழிமாய் ஆயிரும், இந்த விண்ட் வந்து ப்ளோ ஆகிட்டு இருக்கும். இதுக்கு மேலே ஃபுல்லாக என்னென்னா சாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்ருக்கும். ஸோ இது மட்டும் ஒரு ஆர்க் மாதிரி ஆகும். அதுதான் சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ தே ஹாவ் ஜென்டில் ஸ்லோப்ஸ் ஆன் windward sides and steep slopes on the leapward side. அதாவது ஸ்டீப் ஸ்லோப் அப்படின்னு சொன்னோன்னா நான் சும்மாதே சொன்னோம் இல்லையா. ஸோ ஏர் ப்ளோ ஆகும்போது நம்மளுடைய சாயில் ஃபுல்லாக இப்படி டீப்பாக உள்ளே போகுது இல்லையா. ஸோ அதான் டீப் சைட். இந்த வெளியே உள்ள இந்த பிளேஸ் ஆஃப்ல என்ன சொல்லணும்னா லீப் சைட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ். ஸோ டிரான்ஸ்வர் டியூன்ஸ் ஆர் asymmetrical in shape. They are formed by alternate slow and fast winds. They blow from the same direction. ஸோ ஒரு டைரெக்ஷன்லேருந்து விண்டு ஃப்ளோ ஆச்சுன்னா அதோடைய ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும், வேவ்ஸ் மாதிரி வர்றது தான் டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், longitudinal dunes. Longitudinal dunes are long narrow ridges of sand which extends in a direction parallel to the prevailing wind. எப்படின்னா பேரலாக விண்ட் வந்து ப்ளோ ஆகிட்ருக்கும். ஸோ ப்ளோ ஆகிட்ருக்கும்போது ஸ்மால் டியூன்ஸாக மாறிக்கும், அதாவது ஸ்மால் குன்றுகள் மாதிரி ஆகிருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா longitudinal dunes அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லோசஸ். லோசஸ்னால் the term losses refers to the deposits of fine silt and porous sand over the west region. ஸோ விண்டு ப்ளோ ஆகும்போது இந்த விண்டோட சேர்ந்து அந்த மணல் வந்து ப்ளோ ஆகும் இல்லையா. ஸோ அந்த ப்ளோ ஆகிற எல்லா சாண்ட் அண்ட் சில்ட் வந்து ஒரு இடத்துல டெபாசிட் ஆகிறது தான் என்ன சொல்கிறோம், லோசஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்டென்சிவ் லோசஸ் டெபாசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் சைனா அண்ட் பம்பாஸ் ஆஃப் அர்ஜென்டைனா அண்ட் யுக்ரைன் அண்ட் இன் தி மிசிசிப்பி வேலி ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லணும்னா லாசஸ். ஸோ வந்து காற்று வரக்கூடிய சாண்ட் இருக்குல்லையே அதெல்லாம் ஒரு ஹில்லாக ஃபார்ம் ஆகிறதா லாசஸ். ஓகே. ஸோ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.